அருள் நகரம் என்ற சிறிய ஊரில் கதிர் என்ற ஒரு பையன் வாழ்ந்தான். அவன் புத்திசாலிதான், ஆனால் கோபம் அதிகம். யாராவது தவறு செய்தால் அவர்களை கேலி செய்வது, சில நேரங்களில் தள்ளிவிடுவது, பொருட்களை சேதப்படுத்துவது, இவையே கதிரின் பழக்கம். அவனை பார்த்தாலே ஊர் குழந்தைகள் பயந்து ஒதுங்குவார்கள். அதே பள்ளியில் விக்னேஷ் என்ற பையன் படித்தான். அவன் அமைதியானவன், அனைவரையும் மதிக்கும் நல்ல மனம் கொண்டவன். ஒரு நாள் கதிர் ஒரு சிறிய பையனின் புத்தகத்தை குளத்தில் வீசிவிட்டான். அந்த பையன் அழுதான். அனைவரும் பார்த்தும் யாரும் எதுவும் சொல்லவில்லை. அப்போது விக்னேஷ் மெதுவாக கதிரிடம் சென்று கோபமாக இல்லாமல் சொன்னான், கதிர், நீ பலம் வாய்ந்தவன். அந்த பலத்தை காயப்படுத்த அல்ல, காப்பாற்ற பயன்படுத்தினால் எல்லோரும் உன்னை மதிப்பார்கள். கதிர் சிரித்தான். எனக்கு யார் மதிப்பு வேண்டும் என்றான். அடுத்த வாரம் பள்ளி விளையாட்டு போட்டி நடந்தது. கதிர் விளையாட்டில் சிறந்தவன். ஆனால் அவன் கோபத்தால் அணியில் யாரும் சேர விரும்பவில்லை. விக்னேஷ் மட்டும் கதிரை தன் அணியில் சேர்த்தான். போட்டியில் ஒரு குழந்தை கீழே விழுந்து காயமடைந்தது. அனைவரும் தயங்கினார்கள். அப்போது விக்னேஷ் கதிரை பார்த்து சொன்னான், இப்போ உன் பலம் யாருக்காக பயன்படணும்? கதிரின் மனதில் மாற்றம் ஏற்பட்டது.